மோஷன் போகும்போது வந்து பிளட் வருதா? பிரைட் பிளட் இருக்குது, இன்னொன்று ப்ரௌன் கலரில் இருக்குது. பிரைட் பிளட்டை வந்து ஹெமட்டோசீசியான்னு சொல்லுவோம், ப்ரௌன் கலரில் வந்து மெலினான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெமட்டோசீசியா கண்டிஷன்ஸ் எதில் பிரைட் பிளட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ இன்றைக்கி தான் ப்ளீட் ஆகிருக்குன்னா பிரைட் கலரில் வரும். இல்லை 1 or 2 days அப்படி இருக்குன்னா ப்ரௌன் கலரில் வரும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை கொஞ்சம் லேட்டடாக 2 days ஆனதா இல்லை 1 day ஆனதான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மெயினாக எதில் வரும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் பிளட் வந்து ஆனல் ஃபிஸ்டுலா, ஹெமராய்ட்ஸ் கண்டிஷன்ஸில் வரும், பைல்ஸ் கண்டிஷன்ஸில் வரும். தென் அது போக எனி இன்ஜுரி அந்த மாதிரி இருந்தால் வரும். காலன் ரெக்டால் கேன்சர்ஸ் இருந்தால் வரும். தென் எனி இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன், டைவர்டிகுலைட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரும். தென் மெலினா பார்த்திங்கன்னா எனி இன்ஃப்ளமேஷன் அண்டு இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அண்டு ரிலேட்டட் டு டியோடினல் ஆர் ஸ்டொமக் அல்சர், பெப்டிக் அல்சர் டிசீஸ் கண்டிஷன்ஸில் வரும். ஸோ இது என்ன கண்டிஷனாக இருக்குன்றதை உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் பர்சன்ஸால் வந்துட்டு வித்தவுட் மெடிக்கல் நாலேஜ் இல்லாதவங்களால் டயக்னோசிஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள்லேயோ ChatGPTலேயோ போட்டாலும் இதோட ஃபைண்டிங்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது உள்ளே இருக்கிறது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் சிம்டம்ஸ் சொல்லுங்கள். அவங்க வந்து அதை வச்சு ஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன டிசீஸ் ஃபைன் பண்ணிடுவாங்க. இல்லாட்டினா அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து சிடி அப்டாமன், எம்ஆர்ஐ அப்டாமன், இல்லாட்டி யூஎஸ்ஜி ஆஃப் அப்டாமன், தென் ஸ்டூல் எக்ஸாமினேஷன், இல்லை பிளட் டெஸ்ட் எனி இன்ஃபெக்ஷன் இருக்கா, இஎஸ்ஆர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. இன்ஃப்ளமேட்ரி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. தென் அவங்களுக்கு எதுவும் சஸ்பெக்ட் இருக்குது, கேன்சர் மாதிரி சஸ்பெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு பயாப்சி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன ஃபர்தராக இன்னும் வந்து பார்க்குற ஸ்கேன்ஸ் பார்த்திங்கன்னா, இது கொலனோஸ்கோப்பி விட்டு பார்ப்பாங்க. உள்ளே எதுவும் பிளாக் எதுவும் இருக்கா, இல்லை எதுவும் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா, அதனால எதுவும் ப்ளீடிங் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. டியூமர்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை வந்து நீங்களாக வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த கேஸஸ்க்கு நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன் பார்த்து அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு டவுட் என்ன, சிலருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் சில எக்ஸப்ஷன் இருக்குது. கேன்சர் இயர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னா நம்ம வந்து சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சில எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நியர்பை உள்ள டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஹோமியோபதி டாக்டர் திஸ் இஸ் ஆர் ட்ரீட்டபிள் ஆர் நாட் ட்ரீட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அனதர் ஒன், நான் எப்போ இதை போய் டாக்டரை பார்க்கணும், எனக்கு இப்போ இந்த ப்ளீடிங் வந்து இப்போ தான் வந்திருக்கு, உடனே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 or 2 ஸ்பாட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரி பண்ணிக்க தேவையில்லை, டோன்ட் வரி. பட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு டைமே ரொம்ப ப்ளீட் ஆகுதுன்னா ஒரு டைம் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த மாதிரி ஸ்பாட்டே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக 1 monthலேயே வந்து 10 times 15 times வருது, மோர் தென் 3 timesக்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் போய் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க.